பணியின் காரணமாக கிட்டத்தட்ட ஆங்கிலம் எனக்கு இயற்கை மொழியாகிவிட்டது. அதனால் இங்கே நான் அரசியலுக்கு வந்தபோது எனக்கு இரத்தத்தில் இருந்தாலும் தமிழ் அந்த அளவுக்கு வாயில் இல்லை. அதனால் முதல் தேர்தல் 1 மாதம் பிரச்சாரம், 1 மாதம் பிரச்சாரத்தில் ஒரு தடவை கூட நான் உரையாடவில்லை. 1 மாதம் எல்லா இடத்துக்கும் போனே தவிர பேசவே இல்லை. பேசாமல் மக்கள் வாக்களித்து ஜெயிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, சட்டமன்றத்தில் முதல் பேச்சு நிதித்துறையை பற்றி, நிதிநிலை அறிக்கையை பற்றி முதல் உரை எனக்கு இன்றைக்கு முதல்வர், அன்றைக்கு கழகத்துடைய செயல் தலைவராக இருந்தவர் வாய்ப்பளித்தார். அப்போ நான் அவரிடம் கூறினேன், அண்ணன் எனக்கு பொருளாதாரம் நல்லா தெரியும், நான் வங்கியோடைய மேனேஜிங் டைரக்டராக குளோபல் ஹெட்டாக இருந்திருக்கேன், ஆனால் எனக்கு தமிழில் அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை பற்றி பேச முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். அப்போ பரவாயில்ல, அசம்பிளி விதிமுறைகள் படி ஆங்கிலேயம் அல்லது தமிழ் அல்லது கன்னடா அல்லது தெலுங்கு, ஏன்னா ஒரிஜினலாக இது மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலாக ஆரம்பிச்சது, அப்போ எல்லா மொழியும் இதில் இருந்தது, அதனால் நீங்கள் ஆங்கிலேயத்திலேயே உரையாடீர்கள் என்று சொன்னார். அதன் அடிப்படையில் என் கன்னி பேச்சு ஆக்சுவலாக ஆங்கிலேயத்தில் செய்தேன் சட்டமன்றத்தில். அதற்கு அரசியல் எதிர்ப்பு நிறைய வந்தது. சங்கம் வளர்த்த மதுரையிலிருந்து வர்ற உறுப்பினருக்கு தமிழில் பேச இயலாதா அப்படின்ற கருத்தெல்லாம் வந்தது. அதையெல்லாம் தாண்டி இரத்தத்தில் இருக்கு என்றதற்கு ஆதாரமாக பல ஆண்டுகளாக நானும் என் மொழியை, என் பழக்கத்தை சிறப்பித்து, அதற்கு பிறகு பல ஆண்டுகள் நிதிநிலை அறிக்கை விவாதத்தை எங்கள் கழகத்துக்காக எதிர்க்கட்சியாக திறந்து துவக்கி வைத்த நபராக இருந்து, அடுத்த தேர்தல் நடந்து அமைச்சரவை நாங்கள் அமைக்கும்போது மாண்பு முதலமைச்சர் எனக்கு நிதித்துறை அளித்து, அதனால் 3 ஆண்டுகள் நிதிநிலை அறிக்கையை நானே சமர்ப்பிக்கிற அளவுக்கு வாய்ப்பு வந்து 3 ஆண்டுகளும் முழுமையாக தமிழில் அந்த அறிக்கைகளை சமர்ப்பித்தேன் என்றது நம் இரத்தத்தில் இருக்கிறது தமிழ் என்றதுக்கு அது உதாரணமாகும் என்று கருதுவேன். இதேபோல் பல உதாரணங்கள் நான் கூறலாம். ஆனாலும் இன்றைக்கு முக்கியமான கருத்து, அதாவது தொடர்ச்சியாக பயன்பாட்டில் இருக்கிற உலக மொழிகளில் தமிழை விட யாருக்கும் அதிக வரலாறு இல்லாத சூழ்நிலையில் ஒரு புறம் பழமையும் பெருமை கொடுக்கும் என்றாலும் காலத்துக்கு ஏற்ப மொழி முன்னேறினால்தான் அதோடைய தொடர்ச்சி உறுதி நீடிக்கப்படும். அந்த அடிப்படையில் என்னை போலவே என் தாத்தா அன்றைக்கு சர் பி.டி. ராஜனாக இருந்தவர், மெட்ராஸ் மாகாணத்துடைய முதல்வராக இருந்தவர், எத்ராஜ் முதலியாருடைய நண்பராக இருந்தவர், வழக்கறிஞராக இருந்தவர். அவரும் என்னை போல் இளைய வயதில் வெளிநாடு சென்று பல ஆண்டுகள் பல காரணங்களுக்காக, படிப்புக்காக, உலக முதல் போருக்காக வெளிநாட்டில் இருக்க வேண்டி வந்து திருப்பி தமிழ்நாட்டுக்கு வரும்போது மொழியில் பெரிய பாதிப்புள்ள அளவுக்கு தான் திரும்பினார், சுமார் 20-22 வயதில். ஆனால் அதற்கு பிறகு தமிழில் ஆர்வம் காட்டி பயிற்சி பெற்று மிகவும் கவனம் செலுத்தி தவறும்போது தமிழவேல் என்ற ஒரு மரியாதையை பெற்று தமிழ் சங்கம், திருவள்ளுவர் கழகம், பல கோயில் பாரம்பரியத்துக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக திகழ்ந்து தவறினார். அவருடைய நினைவு குறிப்பில், பயோகிராஃபியில் அவர் கூறியிருக்கிறார், நான் திரும்பி வந்து படிக்க ஏற்கனவே லாட்டின், இங்கிலீஷ், ஏன்னா அங்கே அப்போல்லாம் ஆக்ஸ்ஃபோர்டில் கேம்பிரிட்ஜில் படித்தவர், அதனால் நிறைய லாட்டின் கற்றுக்க வேண்டியிருந்தது. லாட்டினில் ஆங்கிலேயத்திலாம் படிக்கும்போது
அங்கே இருக்கிற சில வார்த்தைகள் தமிழில் இல்லை, தமிழில் இருக்கிற சில வார்த்தைகள் அந்த மொழிகளில் இல்லை. ஏன் என்று சிந்தித்து புலவர்களிடம் நான் உரையாடிய போது, கார்மேக கோனார் என்ற ஒரு சிறந்த புலவர் இருந்தார் தமிழில். அவர் கூறினார், தம்பி, கலாச்சாரத்துக்கு ஏற்பதான் வார்த்தைகள் உருவாகும். அதனால் நம்ம கலாச்சாரத்தில் ஒரு பழக்கமோ இல்லை ஒரு முறையோ இல்லை ஒரு எதிர்பார்ப்போ இல்லை ஒரு குணமோ இல்லை என்றால் அதற்கு இங்கே வார்த்தையே இருக்காது. ஆனால் எல்லா மொழிகளிலும் வார்த்தை உருவாகுவது தேவைக்காக. எனவே கலாச்சாரமும் பண்பாடும் மொழியும் பிரிக்க முடியாமல் இருக்கிற சூழ்நிலை என்று கூறினாராம். அதை நான் இங்கே சுட்டி காமிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு எல்லா வகையிலும் தொழில்நுட்பம், அதற்கும் இன்றைக்கு தலைப்பு சிஐயில் நாங்கள் பேசிட்டு வந்தது செயற்கை நுண்ணறிவு, ஜெனரேட்டிவ் ஏஐ. இதெல்லாம் பார்த்தால் த நேச்சர் ஆஃப் லாங்குவேஜ், மொழியோடைய அடையாளமும் பயனும் மாறிக்கொண்டே இருக்கிறது. எந்த வகையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்றது.